அங்கிருந்து இங்கிட்டு வரும்போது திருப்போணத்துக்குள்ள வரும்போது உள்ள 30 வருவேன். திருப்போணத்தில் வந்து 2 கோட்டரை போட்டால் அந்த பைபாஸில் வர்ற காரு கூட உனக்கு பொம்மை மாதிரியே தெரியும். வரும்போது 2 ஸ்டாண்டை போட்டு சும்மாரியா லாரி வருதியா அப்படி தத்துவம்லாம் பேசுவேன். அங்கே வர்ற மாதிரி தெரியுமியா, அங்கே ஒருத்த அடிச்சு விட்டுருவாங்க. போயா போயா நான் 3 இல்லையா கோட்டை அடிச்சவன பார்க்கணும். வண்டி பக்கத்தில் மயிர புடுங்குறேன் போ விட்டவனே. அப்புறம் பாவன் ரச போவ ரச இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா குளிஞ்ச சட்டியோட போய் சேர்ந்துட்டியாடா. ஏன் விழிப்புணர்வு. ஆனா அதே மாதிரி என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். சுடிதார் போட்டு கணவன் கூட பின்னாடி உட்காரக்கூடிய அந்த சகோதரி தயவு செய்து அந்த சால்லாம் கழுத்தை சுத்தி நல்லா போடு, மாட்டு மணி கட்டின மாதிரி. நீ இங்க தொங்க போட்டுற உன் புரிஞ்சு 30 சிக்கி மட்டார்னு விழுந்து. அந்த அன்பு எங்க இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணும் போதுதான் உண்மையான அன்பு. எங்க ஆத்தாவை உறப்ப நினைக்கேன், அப்ப அப்படித்தான் சொன்னேன். இப்ப நினைச்சு நைட்லாம் எழுப்பிக்கிட்டு சத்தனை அரையிறாட்டா. அன்றைய காலத்துல இந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க காலத்துல ஏதுப்பா பஞ்சு மத்தை ஏது, குசன் மத்தை ஏது, ஏசி ஏது, ஏறுக்குளர் ஏது. ஒரே ஒரு பாயையும் ஒரு போரையும் தூக்கி கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ள. 2 பேரும் போய் சீமக்கரில் படுத்து ஏதாவது பண்ணுக்கிறாங்க. படுத்து என்னென்ன பண்ணுவாங்க, விறகு வெட்டு மூட்டம் போடுவாங்க. அவ்வளோதான். சீமக்கரை போன சொல்ல 2 பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. அடுத்த பிள்ளை கூட வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு பாரு அத்தாடி. அப்பெல்லாம் பார்க்கும்போது அழகா கண்டுபிடிச்சு போடலாம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் தேங்காய் எண்ணெயும் வேப்பனையும் தேய்ச்சி அப்படியே கொலை கொட்டின மாதிரியே பார்ப்பாங்க ஆளுகளை பூரா. மாப்பிள்ளை பார்த்தா அங்கிட்டு கம்பளி புள்ளி மீச்சை வச்சு இந்த பூச்சண்டை கொடுத்துருவாங்க. இழுக்க முடியாமல் அப்படியே தெரியும். அதே அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காருங்கப்பா, ஒரு 50,000 வருவார், நாட்டாம வருவார். இந்தாடா கருப்பியா தலையை கட்டுறா, கட்டிட்டீங்கய்யா போங்கடான்ட்டு கட்டி விட்டுருவா. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் யாரும் பொண்ணு யாரும் மாப்பிள்ளையும் தெரிய மாட்டேங்குது. பூரா பேரும் மேக்கப் போட்டு. அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவி ஒரு பொம்பளை ஒரு பிள்ளைகிட்ட போய் அருமையான பிள்ளைத்தான், அவனை நீ தான் பார்த்துக்கிறோன்னு ராசாத்தி தலைப்புல ஆம்பளை பிள்ளை வரக்கும் நல்லா இருப்பேன், நீ தானே பொண்ணு. அது சொன்னிச்சு, நான் பொண்ணு கிடையாது, பியூட்டி பார்லர் மேக்கப் போட வந்த ஒம்பளை. மேக்கப் போடுற ஒம்பளையே அப்படி பொண்ணு மாதிரி. அப்பெல்லாம் பார்த்தோம்னா எங்க யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, ஒரு பாய் இப்படித்தான் இருக்கேன். அந்த பாயை பஞ்சில் உருட்டி விட்டு இந்த சாராயத்தில் போதையில் குழம்புலாம் சிந்தி அதில் சப்பலை பண்ணுறேன். முண்டை வேற சட்டி ஓட்டுக்க மாட்டேன். இங்கிட்டு ஒரு பாய் அங்கிட்டு ஒரு பாய் இப்படி தூக்கி நெஞ்சு கட்டிக்கிட்டு கொண்டு போய் ஈரல் வைப்பேன். ஒரு ஆள் இங்கிட்டு பார்த்துட்டு என்னண்ணே இன்னொரு ஈரல் இங்கே இடக்குனே. அவன் சொன்னேன் அது ஈரலில் போய் என்னுடைய உரல் அப்படின்னு முடிச்சு உரல் உலக்கை ஈட்டு. அது ஒரு காலம். அன்றைய காலத்துல வீரங்கள் எங்கே வந்துச்சு. அப்பெல்லாம் பார்த்தா இதே வெளியிருந்த கிராமத்துல 10 மணிக்கு மேல ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் கிடைச்சுனா வெளியிருந்த கிராமத்துல உள்ள இந்த வீர நிறைந்த தெய்வீக திருமண வாரிசுகள்லாம் அவன் கதிரேசி வீட்டுல என்னடா ஆடு கத்துது, மாயாண்டி முனியாண்டி எல்லாரும் வேல்கம் பண்றா அறுவலா ஊரே தரலாம். இப்ப எதிர்த்த வீட்டுக்காரன் வீட்டுல போய் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் தேடேன், பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடிச்சு காமிக்கிறேன். அந்த புருவையை விட்டுருங்கய்யா, அது கலைஞ்சு தாய்லி 1000 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. இந்த கடா நல்லா போகும், 12 ரூபாய்க்கு போகும். இதை தூக்கிட்டு போங்க. அம்புட்டையும் தூக்கிட்டு போயிட்டேன். காலையில வந்து ஊர் ஜனம் கேட்குது, ஏன்டா முண்டை நீ தான் பார்த்துருக்கிய கத்த வேண்டியானே. அன்னைக்கு கணேஷ் கோயில தர மாட்டேன்ட்டேன். கணேஷ் கோயிலுக்கு ஆட்டை கிடையாது சாச்சிட்டேன். அந்த காலத்துல ஏப்பா இன்னைக்கு இளைஞர்லாம் பூரா என்ன ஆபாச படம், தமிழ் செக்ஸ் வீடியோ. என் தம்பியெல்லாம் அதில் கெட்டு போனேன். உண்மையத்தான் சொல்றேன், விழிப்புணர்வு. அன்றைய காலத்துல எங்க அப்பங்களுக்கெல்லாம் அந்த படம்லாம் கிடையாது. ஒல்லி செம்புரியாடு தவறுது. ஆட்டுல கடா தவச்சுன்னா வீட்டுல இங்கே தவி கடா சடா. எங்க ஐயாலாம் செம்புரியாடு 1000 ஆடு இருந்துச்சு கலிச்சேரியில. அப்படி சாச்சிட்டு வரும்போது எங்க அப்பத்தாவை சித்திரம் எடுத்துப்பேன். எங்க அப்பத்தை கேட்டேங்க சாகும் போது, அப்பா எல்லாரும் இருக்காங்க, அத்தை எல்லாம் எத்தனை உள்ளதான் பட்டுக்கிழவி பெத்த அப்படின்ட்டேன். அது சொன்னிச்சு 13 பெத்துட்டேன், 7 என்னமோ உங்க தாத்தையன் கலக்கி சொல்லிட்டேன், 7 கலைச்சிருக்கேன். அப்ப இதே லிக் அவுட்டா இருக்கேன். இன்னைக்கு ஏன்
குழந்தைத்தன்மைகள் ஏன் ஒரு சில தம்பதிக்கு இல்லை என்றால் ஆண்கள் பக்கமும் குறை இருக்கிறது, பெண்கள் பக்கமும் குறை இருக்கு. ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா சும்மாதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி சொத்து வச்சு நீ ஊர்ல பெரிய ஆள்ட்டு மயனாரம் தான் பொண்ணு கிடைக்கல. உனக்கு இன்னும் எதுக்கு? உனக்கு எதுக்குப்பா? என் அருமை மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னாரி புத்தூர் கட்டு பாண்டி சவ்வு விலகிறது, எலும்பு ஒடிகிறது. உங்களுக்காகத்தே நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்கு பொண்ணு? மாவு கொடுக்கா ஒரு சாங் பாடுவான். ஏன்னா அப்படியே சொல்லிட்டாங்க, ஐயாவுடைய புகழை பாடிக்கிட்டே இருப்பேன். சார் மா ஹலோ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமடித்தால் பிழிவுகளும் விலகுமா. தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. கவலம் போடாத காட்டுக்குள்ளே உன்னைய வழிமறிக்கும் கலங்கி நிற்காத வெள்ளி இறந்த மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே. வெள்ளி மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி
பேர